எல்லாம் சிவமே என்று சொல்லுவேன். எனக்கு பயம். காலாவர்கள் காலமாக வந்து சொன்னாங்க. காலையில் காலாவர்கள் காலையில் எடுக்க என்ன பயம் எனக்கு? கவிதை பயம், கதை பயம், நீண்ட கதைக்கு போய் படுகின்ற கதைக்கு போய் ஒதுக்கி போய் செதுக்கி போய் கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவு போய் மூசாங்க கதவு போய் கூட்டப்பட்ட கதலாண்டெல்லாம் பயம் எனக்கு. எழுந்து திறக்க இல்லாமல் மாற்றப்பட்ட கதவுகளும் திறக்க சொல்லி மெத்த பயம் எனக்கு. காடு பயம், நாடு பயம், கூடு பயம், இனம் பயம், ரெண்டு கண்டால் பயம் இருக்கு. செட்டு கண்டாலும் பயம் இருக்கு. செட்டுக்குள்ள வர ரெண்டு கண்டாலும் பயம் இருக்கு. கடிக்கின்ற நாய் மூலியத்தில் வெளியும் பயம் இருக்கு. வெடிச்சு செல்லும் செல்லும் செல்காலத்து பங்கரும் பயம் இருக்கு. பங்கருக்கு மாமும் புறாலும் கடிக்குமோ என்ற பயம் எனக்கு. நன்றி. செனக்கூட்டம் பயம் எனக்கு, தனிமை பயம் எனக்கு, தங்க பயம், தாவ பயம், இந்த காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்பல் பயம், பழுக்கு பயம், குளிக்கு பயம், ஆடை பயம், அது இல்லை என்றாலும் இங்கிலீஷும் பயம் எனக்கு. சீனப்போவே, ஏறப்போவே, சுப்போவே, அபிப்போவே, ஒரிப்போவே, ஹிமப்போவே, ஜப்பப்போவே, டப்போவே, சைக்கிளப்போவே, கிளாஸப்போவே என்று பலப்போவே கலாங்கிலத்தில் சொல்லுகிறோம். அனைத்து பொம்மையாக உனக்கு உண்டடா, கடவுள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி டாக்டர் பஞ்சபூதம் என்னை சாமி கிட்ட அனுப்பினேன். அங்கே போனால் ஜபிக்க பையும், சபிக்க பையும், எடுக்க பையும், கொடுக்க பையும், சுகிக்க பையும், சகிக்க பையும், எதிர்த்து வச்சு அடுக்க பையும், ஆரையும் கோச்சு அடிக்க பையும், அண்டை மனசிலே அணுக பையும், அணுகி மனசிலே இழக்க பயம், உறவு பையும், துறவு பயம், இரவும் பயம், விடியும் பயம், இதையும் பார்க்க ஏனும் பயம், மதியம் தூங்கி எழுந்தால் பயம், வேக பையும், சோக பையும், ரோக பையும், ரோக பையும், போக பயம், வாரது பயம், வாழவும் பயம், சாகவும் பயம், கன நேரம் பிடிக்காத சண்டா வாட்டு போன்ற தாகும் தண்ணி தெரிவீர்களோ. நன்றி. அதை கிடைக்க தான் பயமாக கிடக்கு டாக்டர். சிரிச்சு கொண்டோம். அது மட்டும் கடினம்தான் என்றாலும் முயற்சி செய்து பார்க்க. சின்னல்ல எல்லோரும் என்னை தைரியமான பிள்ளை என்று நான் சொல்லுவேன். நானும் அப்படி நான் இல்லை. அந்த நாளில் இந்த ஊரில் ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்னைக்கு எனக்கு விளங்கலாம், இன்னும் விளங்கல. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ளார நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்ல அடிக்கிறாங்கோ என்று கூறிக்கொண்டு அம்மா அப்பாவும் என்ற கையை பிரித்து கொண்டு வீட்டுக்கு வெளியில் பாஞ்சவங்க. அப்போ ஒரு நெருப்பு துண்டு அப்பாவோட காலில் பட்டு கால் துண்டாகி போச்சு. முட்டையே ரத்தம். அம்மா புலவை எழுதி கொண்டு புலவை திறப்பி எடுத்து காலில் கட்டு போட்டவர். அந்த நேரம் பார்த்து இரும்பு துப்பி கையில் துப்பாக்கியமாங்க 4-5 பேருமாங்க அங்கே வந்து ஊரில் எல்லாம் என் அம்மாவை நல்ல வடிவான மனுஷன் நான் சொல்லுவேன். அது உண்மைதான். அந்த வடிவை இப்படி யானை எண்ணத்தோட அந்த இரும்பு தப்பிக்காரங்க பார்த்துட்டவங்க குத்து விறகர்ந்து என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அப்பாவை கதற பற்றுக்குள்ளே இருந்துட்டு போனவங்க. நான் சின்ன பிடியம் தானே, கையில் கிடைச்ச கல் எல்லாம் எடுத்து அவங்ககிட்ட மேலே எரிச்சன. அதில் ஒருத்தர் முடியை பிடிச்சி தூக்கி எரிஞ்சவன் தலை கல்லில் போதப்பட்டு விழுந்து போனா கத்திருந்து பார்க்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவீரி கோலமாக பிறப்பு பிடிச்சது போல் இருந்தான். ஒரு மடி இல்லைன்னா இன்னொரு மடியில் இருந்து போன என்ற அப்பா அழுதனா அப்பா இல்ல என்னையும் மழை வேணாம் என்று சொன்னது. இந்த பாரடா நீ தான் ஒரு ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எனக்கு ஆமல் சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னீங்க. அழப்பட்டேன். சாரி. அந்த பிறகு ஒரு பிரச்சனையில் அம்மாவும் போட்டான்.